எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுமதி. வெல்கம் டு கண்ணின் மணியே சேனல். நம்ம கண்ணின் மணியே சேனலில் ஏற்கனவே நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். குட்டீஸோட வீடியோஸ் நிறைய வந்திருக்கு, எக் வீடியோஸும் நிறைய வந்திருக்கு. இப்போ 7 days எக் சேலஞ்ச் வீடியோ ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த 7 days எக் வீடியோஸ் சேனல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ 7 days எக் சேலஞ்சில் இன்றைக்கி ஒரு புதுமையான ரெசிபியை செய்கிறதுக்காக வந்திருக்கேன். அந்த ரெசிபியோட பேர் என்னென்னா அது மோமோஸ், எக் மோமோஸ். நம்ம இப்போ ஃப்ரைட் எக் மோமோஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எப்படி செய்ய போகிறேன்னா, நம்ம கோதுமை மாவு, மைதா மாவு அது ரெண்டுமே எடுத்து பிணைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன சின்ன ஸ்லைஸாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் எக்கை நல்லா நம்ம பொரியல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு எண்ணெய் ஆயிலில் வச்சு பொரிக்க போகிறோம். அந்த மாதிரி தான் மோமோஸ் செய்ய போகிறோம். நம்ம கோதுமை மாவு வச்சு நான் இன்றைக்கி புதுசாக நான் பண்ணியிருக்கேன். மோமோஸ்னாலே எல்லாருமே மைதா மாவில் தான் பண்ணுவாங்க. மைதா மாவு பிள்ளைங்களுக்கு அவ்வளோதான் செரிமானம் கொடுக்காதுங்கிறதுனால நான் இன்றைக்கி கோதுமையிலையும் பண்ணியிருக்கேன், மைதாவிலையும் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களே எல்லோரும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இதுவும் ஒரு புது விதமான ரெசிபி. இப்போ நாம் ஃப்ரைடு எக் மோமோஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் கோதுமை மாவு பிணைஞ்சு வச்சதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்க்க போகிறேன். நான் இப்போ மைதாவுலையும் இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிட்டு சப்பாத்தி தேய்க்க போகிறேன். உங்களுக்கு இது ரெண்டுலேயுமே எந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்காக ஸ்டஃப்பிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு நம்ம இதுக்கு தாளிக்கிற பொருள் எதுவுமே போட போகிறது இல்லை. எடுத்த உடனே ஸ்டஃப்பிங்காக முட்டை, வெங்காயம், முட்டை இது மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும். இதில் எதுவுமே வெடிக்க விட வேண்டாம், வெறும் ஆயில் மட்டும் காஞ்சா போதும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை மட்டும் போடுறோம். இதில் பச்சை மிளகா வேறு எதுவுமே நம்ம போடுறதில்ல. இதுக்கு வெங்காயம் ப்ரௌன் கலராக வதங்கணும்னு இல்லை, லைட்டாக அதோட கலர் கொஞ்சம் மாறினாலே போதும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை இதில் நம்ம போட போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு.
இப்போ மசாலாவை போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். இப்போ மசாலா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் இப்போ வந்து முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறேன். நான் வந்து ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. முட்டையை உடைச்சி இதில் ஊற்றியாச்சு. அதையும் நல்லா நம்ம முட்டை பொரியல் பண்ணுற மாதிரியே நல்லா கிண்டி அப்படியே பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். நல்லா தூளாக அப்படி நச்சு விட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்னமாக நல்லா பொரிச்சிட்டு கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் சாஸ் போட்டிருக்கேன். அப்படி கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக இறக்க போகிறப்ப தான் இதை வந்து நம்ம போட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு இறக்கிட வேண்டியதான். இப்போ நான் அதை இறக்கிட்டேன். இப்போ நம்ம மோமோஸ்க்காக தயார் பண்ண அந்த சப்பாத்தியை வந்து இந்த இட்லி சட்டியில் தான் நம்ம அவிய வைக்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ முட்டை பொரிச்சு எடுத்துட்டு இந்த இட்லி சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி நல்லா காஞ்ச உடனே நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி தான் நம்ம அதை வந்து அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. நம்ம மோமோ செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரவுண்டு கிண்ணத்தை எடுத்து இந்த மாதிரி வச்சு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோதுமையை சின்ன சின்னதாக கட் பண்ணது மாதிரி நான் மைதாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மைதா பிடிக்கிறவங்க மைதா சேர்த்துக்கலாம், கோதுமை பிடிக்கிறவங்க கோதுமை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மோமோஸ் பண்ணுறதுக்காக நான் பொரிச்ச இந்த முட்டையை வந்து நம்ம இந்த சின்ன சின்ன ஸ்லைஸாக பண்ணோம்ல அதுக்குள்ளே எடுத்து வச்சு நமக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு மோதக ஷேப் மாதிரி பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி நம்ம பூர்ண கொழுக்கட்டை பண்ணுற ஸ்டைலில் இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி விரித்து இந்த மாதிரி அமுக்கி விட்டிங்கன்னா அது ஒரு ஷேப்பாக நல்லா தெரியும். பிள்ளைங்க இப்படி மாற்றி மாற்றி ஷேப் இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எக்குனாலே பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது நம்ம இப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இட்லி சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம் ஆவியில். துணியெல்லாம் போட தேவையில்லை. இந்த மாதிரி தட்டை மட்டும் தண்ணி நல்லா காய வச்சுட்டு தட்டை மட்டும் உள்ளே வச்சுட்டு இதை நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இதுக்குள்ளே வைக்கிறோம். நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மோமோஸ் சமாசை எடுத்து உள்ளே வைக்கிறோம்.
இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுக்க போகிறோம். இந்த வெளியில் எடுக்க போகிறோம். இப்போ வெந்ததும் நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். மோமோஸ் பண்ணிட்டோம். இப்போ மோமோஸ் அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம மோமோஸ் செஞ்சு அதை சாப்பிட்றதுக்கு சட்னி தான் இதோட ஸ்பெஷலு. அந்த சட்னியை இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த சட்னியோட அந்த மோமோஸ் சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த சட்னி எப்படி பண்ணலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு கடாயில் தண்ணி வச்சு அது நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கப்ப அதில் ஒரு 10 காஞ்ச மிளகாயை போடுறேன். அந்த சுடுதண்ணியிலேயே ஒரு 2 தக்காளியையும் வேக விடுறோம். ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா மூடி வச்சுருவோம். இந்த தக்காளி வேகணும். அதோட நம்ம தோலை உரிச்சிட்டு தான் நம்ம இந்த சட்னி பண்ண போகிறோம். அதனால் அந்த மிளகாயும் தக்காளியும் நல்லா வேகணும். அந்த தக்காளியும் மிளகாயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வைக்க போகிறோம். இந்த சட்னி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். இதை நான் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி பொரிச்சாச்சு. இதை வந்து நான் எடுக்கிறேன். இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிட்டு அது எடுத்தோம். இப்போ அவிக்காமலே இந்த மாதிரி பண்ணி எண்ணெய்க்குள்ளே போட்டிருக்கோம். இது வந்து சமோசா டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம அவிக்காமல் எண்ணெய்க்குள்ளே இப்படி போட்டு எடுத்துட்டும் மோமோஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். அவிச்சது கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் நம்ம சமோசா டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஷேப் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் மோமோஸ் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சட்னி ரெடி பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் நல்ல பூண்டு வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். இஞ்சியும் ரொம்ப சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி இந்த கடாயில் நான் வந்து வதக்குறேன். இந்த பூண்டு இஞ்சியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் அவிச்ச தக்காளியை தோல் உரிச்சிட்டு அந்த மிளகாயோட சேர்த்து மிக்சியில் நல்லா சட்னி மாதிரி அரைச்சிருக்கேன். அதை வந்து இது கூட கலக்க போகிறேன். இதில் வந்து நம்ம வந்து ஒரு சாஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டால், நம்ம இப்போ இந்த
மோமோஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ இந்த சாஸை வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நூடுல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது வந்து சைடிஷாக நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சமோசாவுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேரே வந்து மோமோஸ் சட்னி தான். நம்ம வந்து இத்தனை ஐட்டத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது, நம்ம செஞ்சிடறோம், அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி, சமோசா எல்லாத்துக்குமே நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மோமோஸ் வந்து நீங்கள் இவ்வளோ வேலை இருக்குதுன்னு நினைக்க வேணாம். பிள்ளைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறது தான் அவங்க வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அதுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நம்ம வந்து இதை இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம செய்கிறோம். அது எல்லாருக்குமே உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆஃப் லெமன் சேர்த்து கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து இறக்க போகிறோம். ஆஃப் லெமன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கிண்டி விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சாப்பிட்றதுக்காக நம்ம கண்மணியை சேனலோட ஒரு முக்கியமான கெஸ்ட்டு வந்திருக்காங்க. இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க. ஹாய், வெல்கம் டு கண்ணின்மணி. வெல்கம் டு கண்ணின்மணி சேனல் மெம்பர்ஸ். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஹாய். சரி, இப்போ இது வந்து நாங்கள் கோதுமையிலையும் பண்ணியிருக்கோம், இது மாதிரி மைதா மாவுலையும் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் வந்து மோமோஸ். இது அதுக்கு உள்ள சட்னி. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விச் மைதா? இது மைதா, இது கோதுமை. This is மைதா? Okay. Wait and see. So what? Very nice. Hi. Who prepared this one? Yes. You are. Very nice. Very good. Very good. Congratulations. வாழ்க வளமுடன். This one? கோதுமை சோமாஸ். கோதுமை மோமோஸ். இப்போ கோதுமை மோமோஸை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. This one? சட்னி. ஓகே, வெரி நைஸ். வாழ்த்துக்கள். மிக அருமையாக பண்ணியிருக்கீங்க. நான் மேலும் மேலும் உங்களுடைய இந்த சமையல் கலை வளர வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த கண்மணி சேனலில் பாருங்கள். இன்னும் வெரைட்டிஸான உங்களுக்கு வித்தியாசமான ரெசிபிலாம் கிடைக்கும். ஓகே, வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். பாய். இப்போ நம்மளோட மோமோஸ் எல்லாமே கெஸ்ட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். எங்களோட ஒவ்வொரு ரெசிபியையும் நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையான ரெசிபிஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு காமிக்க ரெடியாக இருக்கோம். அடுத்து ஒரு வித்தியாசமான எக் ரெசிபியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.